வணக்கம். நான் CN ராமமூர்த்தி பேசுகிறேன். அனைத்திந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சி மற்றும் வன்னியர் கூட்டமைப்பினுடைய தலைவர். நாம் ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரிக்க வேண்டும், ஏன் அவருடைய சின்னமான பானை சின்னத்திலே வாக்களித்து அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். சட்டமன்றத்திலே 10.5% நிறைவேற்ற வேண்டும், அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று ஆணித்தரமாக குரல் எழுப்பியவர்கள் விடுதலை சிறுத்தைகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போன்று பாராளுமன்றத்திலே என்ன நடந்தது என்று சொன்னால், ஓபிசிக்கு மாணவர்களுக்கு கல்வித்தொகை நிறுத்துகின்ற பொழுது அதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஓங்கி குரல் கொடுத்து அதை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தவராக தொல் திருமாவளவன் இருக்கிறார் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அவர்கள் மற்ற சகோதர சமுதாயத்துக்காக அவர்கள் குரல் கொடுப்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இதே மாதிரிதான் நேற்று நடந்த அந்த பாராளுமன்ற நிகழ்விலே தொகுதி மறுவரையில மிக தெளிவான ஒரு கருத்தை சொன்னார்கள். என்ன கருத்து என்று சொன்னால், இவர்களுக்கு வழங்க வேண்டும், நாங்கள் ஏற்கனவே எங்களுக்கு இருக்கிறது, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டதினாலே எங்களுக்கு கிடைக்கின்ற 33% மகளிர் ஒதுக்கீடு எங்களுக்கு கிடைத்துவிடும். மற்ற சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாததனால அவர்களுக்கு கிடைப்பது அரிது, கிடைக்காது, வேறு மற்றவங்களுக்கு தான் போய் சேரும் என்பதை சுட்டிக்காட்டி ஆணித்தரமாக தன் கருத்துக்களை அங்கே பதிவு செய்திருக்கிறார். அவர் தொடர்ந்து தமிழகத்திலே வருகின்ற பொழுதெல்லாம் இடஒதுக்கீட்டுக்காக அவர் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு அல்லாமல் சமூக நல்லிணக்கத்துக்காக அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சி நமக்கு விருப்பமான கட்சியாக நமக்கு இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நமக்கு அந்யோன்யமாக, நமக்கு நெருக்கமாக, நல்லிணக்கத்தை போற்றுகின்ற ஒரு கட்சியாக இருக்கிறது. எவ்வளவோ சிரமங்களும் இடர்பாடுகளும் வந்த பொழுதும் கூட நமக்கான குரல்களை அவர்கள் யார் என்று சொன்னால், பாதிக்கப்பட்டவர் யார் இருக்கிறார்களோ சமுதாயத்தை எல்லாம் பார்க்காமல் பாதிக்கப்பட்டவனுக்காக இருந்து குரல் கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக, ஒரு இயக்கமாக அதன் தலைவரும் இருக்கிறார். அதில் இருக்கின்ற அத்துணை நிலை பொறுப்பாளர்களும் இருக்கிறார்கள். அடிமட்ட தொண்டர்கள் வரை அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் வரலாற்றை எல்லாம் புரட்டி பாருங்கள். நீங்கள் வரலாற்றை எல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்த்து நாம யாருக்கு வாக்களிக்க வேண்டும். இந்த தேர்தலில் இப்ப நடைபெறுகின்ற தேர்தலை விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்ற 8 இடங்களிலும் 8 எம்எல்ஏக்களை நாம முன்வந்து நாம அவர்களுக்காக பாடுபட்டு நாம வாக்கு சேகரித்து அவர்கள் வாக்கோடு நம்ம வாக்கு அபரிமிதமான ஒரு வித்தியாசத்திலே அவர்களை வெற்றி அடைய செய்து நாம் சட்டமன்றத்திலே போனால் நிச்சயமாக அவர்கள் நமக்கு மட்டுமல்ல நியாயமானதை குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சட்டமன்றத்திலே அவர்கள் எல்லோரும் சங்கநாதமாக வழங்குவார்கள். பெருத்த சமுதாயமான வன்னிய சமுதாயம் அங்கே குரல் எழுப்பாவிட்டாலும் இவர்கள் நமக்காக எழுப்புவார்கள். மற்ற எந்த சமுதாயம் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்காக குரல் எழுப்புவார்கள். ஆகவே நாம இந்த தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் எங்கெல்லாம் போட்டியிடுகிறார்களோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அதன் சின்னமான இந்த பாறை சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று இருகரக்கும் குப்பி மீண்டும் ஒருவரை நான் கேட்டுக்கொள்கிறேன்.